carrot trio, carrot almond biscuit, carrot meringue, and you have a carrot and orange puree. ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாலியிலேருந்து கேரட் ட்ரியோ பண்ணிடலாமா? அரை கப் ஆல்மண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து அரை கப் கேரட்டை நல்லா 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 2 முட்டையோடைய வெள்ளைப்பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ண பவுலை இந்த மாதிரி தலைக்கீழ கவிழ்த்து பார்த்தாலும் சுத்தமாக கொட்டக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆல்மண்ட் ஃப்ளார், ஒரு 1/4 கப் பொடிச்ச சர்க்கரை, உப்பு அண்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஃபுட் கலரும் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான பேட்டரில் இந்த மாதிரி 8 பிரேக் ஆகாமல் உங்களால் போட முடியும். இப்போ இதை எல்லாத்தையும் பைப் பண்ணிவிட்டு 140 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கேரட் ஆல்மண்ட் பிஸ்கெட் பண்ணிடலாம். கிரேட் பண்ண கேரட்டோட அரை கப் ஆல்மண்ட் ஃப்ளார், கொஞ்சமாக பட்டர், உப்பு, பேக்கிங் பவுடர் அண்ட் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 120 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து ஆரஞ்ச் கேரட் பியூரே பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி அரைச்சி வச்சிருக்க கேரட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 கப் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க பியூரே, பிஸ்கெட்ஸ் அண்ட் மேக்ரோன் எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடுங்க. குக் வித் கோமாலியில் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.